போட போகிறீங்க அக்கா, எப்போ மொட்டை வீடியோ ஃபுல் வீடியோ போட போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி ஊர்லேருந்து வந்தவுடனே எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் நான் ஷார்ட் டைமில் தான் நான் ஊருக்கே வந்திருக்கேன். லீவ் கூட எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. அதனால் எனக்கு உடனே வேலை செய்யும்பொழுது எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்காகிட்டோம். ஓவர் ட்ராவல் குழந்தைங்க எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் போட முடியல, சாரி. இருந்தாலும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய டைம் வெயிட் பண்ணிட்டாங்க, இன்னும் உங்களை வெயிட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் கொடுக்குறேன். என்னை நிறைய பேர் மொட்டை அடித்ததுனால வெளியே வர்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு, இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியாததுனால நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு யாரும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களோட உள்ளம் தூய்மையாக இருந்தாவே போதும், உங்களோட முகமே அழகாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு விஷயத்தினால உங்களோட வெற்றி பாதையை நோக்கி போகிற அந்த விஷயத்தை பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கான டைம் அந்த டைம் போயிடுச்சுன்னா வரவே வராது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் மொட்டை அடிக்கிறதுனால இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால மற்றவங்கள ஹர்ட் பண்ணி மற்றவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவோம். அந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு நன்மை விஷயங்களை நம்ம சொல்லலைனாலும் பரவாயில்ல, அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாமே வருங்க. அதனால் இது ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக போங்க. அதனால் ஹெட் பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், மொட்டை அடிச்சுட்டுமே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக என்னை பாருங்கள். அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்போ நம்ம முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐம் ஸோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது நீங்களும் மொட்டை அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையால் தான் நம்ம அடிக்க போகிறோமே தவிர தேவையில்லாமல் நம்ம போய் அடிக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாறி தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம்ம பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பித்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அது எல்லாமே நம்மளுக்கு நல்லதே கடவுள் மாற்றி தருவார் அப்படின்றத தான் நான் இந்த நிமிஷம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு கேட்குற கேள்வி, சிஸ்டர் நீங்கள் தொடர்ந்து நிறைய மொட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க, ஏதாச்சும் கேஆர்விடி லைஃப் ஸ்டைல்லேருந்து ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு தெரியும், நீங்கள் போட்டிருக்கீங்க, ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்திருக்கோங்க. எனக்கும் அந்த பாதையெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கேன். அந்த பாதையெல்லாம் கடந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும், எல்லாத்துலேயுமே அதெல்லாம் என்னை வர வச்சுது. இந்த துன்பமெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட அடிமையாக்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். அவரை பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தையாக நான் நினைக்கிறேன். திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் அந்த குமரனையும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் மொட்டை கொடுத்தது என்னோடய குழந்தைக்கு தான் நான் போய் கொடுத்தேன். என்னோடய திருச்செந்தூர் குழந்தைக்கு என்னோடய அப்பன் முருகன் அவனுக்கு தான் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ் வீடியோ. ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் தான் நான் சொல்லுவேன், இரக்கமும் கருணையும் உடைய கருணை கடலே திருச்செந்தூர் முருகா அரோகரா
அவரை மாதிரி ஒரு சிரிப்பு, எவ்வளோ அழகான ஒரு சிரிப்பான முகம் தெரியுமா. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், அவர் நடத்தின அதிசயங்களை, உண்மையான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.